ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் முந்திரில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷு ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜூலை மாத தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுதான் வந்து மிட்டம் எக்ஸாம் கொஷினும் கூட. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறங்க, ப்ரிப்பேர் பண்ணுறங்க. மிட்டமுக்கான போர்ஷன் என்னவோ அதுதான் இதுக்கான கொஷின்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடவே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 10th இம்பார்ட்டன்ட் கொஷின் 2024 இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து தமிழுக்கான கொஷினை இது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு எல்லாமே மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதும், நமக்கான கொஷின்ஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து இங்கிலீஷு. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுவும் மிட்டம் போர்ஷனுக்கு என்னென்ன கொஷின்ஸோ அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் 2 மார்க்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. செக்ஷன் ஏ, பி இதெல்லாமே 50 மார்க்ஸுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 35 அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்டான கொஷின் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் 5 மார்க் கொஷின் செக்ஷன் 4 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. நான் முடிஞ்சால் பிடிஎஃபோட லிங்க் வந்து ரெடி பண்ணி ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.